கைகூப்பி அம்பாளையோ ஈஸ்வரனையோ வணங்குகிறோம். அந்த இடத்துல அவன் பக்தனா இருக்கான். அதே கோவில்ல எங்கேயாவது ஒரு ஓரமா திண்ணையில் ஒரு ஒரு தூண்ல சாஞ்சிக்கிட்டு கண்மூடி தியானத்துல உள்முகமா பார்வையை திருப்பி இருக்கும் பொழுது அவன் சாதகனாகவும் இருக்கிறான். அதனால சாதகர்களுக்கும் பக்தர்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இல்லை. அதனால பகவான் இந்த பாடல்ல ஒண்ணு சொல்றாரு. என்ன சுட்டி காட்டுறார் அப்படின்னா, ஏன் இந்த உறக்கம் எனை பிறர் இழுக்க அப்படிங்கிறார். முதல்ல பகவான் ஏன் இந்த உறக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். இந்த உறக்கம் எப்படி எனக்கு வந்தது அப்படின்றார். இந்த இடத்துல தூக்கம் அப்படிங்கிறத ஞானிகள் எப்படி பொருள் கொள்றாங்கன்னா, இக்னரன்ஸ், அறியாமை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த உறக்கம், எப்படி இந்த உறக்கம் எனக்குள்ள வந்தது? இதுக்கு பிற்பாடு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண, எனை பிறர் இழுக்க அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. இந்த எனை பிறர் இழுக்க அப்படிங்கிற இந்த பிறர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிறர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பின்னாடி இருக்கிறது பிரபஞ்சம். இந்த பிறர் அப்படிங்கிறது வெளிப்பொருளாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்திலே ஈர்க்கக்கூடிய விஷயங்கள். பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களும் என்னை இழுக்கிறது. இந்த பிறர் வெளியில ஒருத்தர் ஆசையை காட்டி காட்டி நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஆசையா உற்பத்தி பண்ணி 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 இந்த உலகம் நம்ம காட்டிக்கிட்டே இருக்கு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். நம்மளுடைய ப்ளஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ள உற்பத்தி ஆகுன்னு நினைக்காதீங்க. ப்ளஷர் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சொசைட்டி அப்படிம்பார். உங்களுக்கு தோன்றுகின்ற சந்தோஷங்கள், அதாவது அப்படி மலிந்த ஒரு சாதாரணமா ஒரு கன நேரம் கூட இருக்காம தோன்றுகின்ற அந்த விஷயங்கள், அந்த சந்தோஷங்கள்லாம் யார் உற்பத்தி பண்ண? வெளியில ஒரு சமூகம் உற்பத்தி பண்ணி வைக்கிறது. அதை கவனி அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்மளை என்ன பண்ணுது? இழுத்து 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 உட்கார வச்சிருக்கு.